நம்ம எந்த உயிரினங்கள நம்ம செல்லப்பிராணியா வளர்க்கணும் அப்படின்னா, அது அடிக்கடி சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம தூக்கத்த கலைச்சிறக்கூடாது. இப்ப நீங்க நாய் வளர்க்குறீங்கன்னா, நாய் அடிக்கடி சத்தம் போட்டுட்டு இருந்துன்னு வச்சுக்கங்க, உங்க தூக்கம் கலைஞ்சிரும். ஒரு வாட்டி கலைஞ்சதுன்னா, அப்புறம் நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு தூக்கமே வராது. அதனால உங்க தூக்கம், உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இடையூறு செய்யாத உயிரினங்கள தான் வளர்க்கணும். இல்ல ஆசையா வளர்த்துட்டேன் நாய், அது நைட்டு கத்த தான் செய்யுது. கத்தும்போது என் தூக்கம் போயிடுது. இந்த மாரி இடையூறுகள் எல்லாம் ஏற்படுத்துகிற உயிரினங்கள வளர்க்கக்கூடாது. நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம இயந்திர அறிவியல் உலகத்துல இருக்கோம். சுத்தி ஜன்னல், கான்கிரீட் வீடுகள், வெளியில நாய் கத்துனாலும் நமக்கு கேட்காது. அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏசி ரூமு ஃபுல்லா கட மூடிடுவீங்க. இதுவே 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது, அந்த உலகத்துல நீங்க குடிசையில தான் வாழப் போறீங்க. இரவு வந்துட்டாலே நீங்க தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இரவு 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் நீங்க படுத்துட்டீங்கன்னா, அல்லது 7 மணிக்கு நீங்க படுத்துருவீங்க கண்டிப்பா. மறுநாள் காலையில விடியிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்க அந்த குடிசையில தான் இருக்கணும். வெளியிலலாம் வர முடியாது. ஒரே இருட்டா இருக்கும். விளக்குகளும் கிடையாது, மின்சாரமும் கிடையாது. நீங்க தரையில தான் படுத்து கிடப்பீங்க. மண் தரையில தான் படுத்து கிடப்பீங்க. மண் தரையில தான் குடிசையில படுத்து கிடப்பீங்க. மண் தரையில படுத்து கிடப்பீங்க. பெட்ஷீட்டு, பாய் இந்த மாரி பெட்ஷீட்லாம் உங்களுக்கு நாம எடுத்துட்டு போறது தான். இந்த உலகத்துலேருந்து எடுத்துட்டு போறது தான். அப்போ ஒவ்வொரு நாள் தூங்குறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம இன்னைக்கு சௌகரியமா, சொகுசா தூங்கிட்டு இருக்கோம். போர்வை, பாய், சிமெண்ட் தரை அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸு, ஃபேனுன்னு சொகுசா தூங்குறோம். எதிர்காலத்தில சொகுசா தூங்க முடியாது. அப்ப எதிர்காலத்தில நீங்க உங்க தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணாத வகையில இந்த செல்லப்பிராணிகள வளர்க்கணும். அப்ப அது தேர்ந்தெடுக்கணும். நாயெல்லாம் வளர்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு கத்திட்டு கெடக்கும். கத்துனீங்கன்னா உங்க தூக்கம் போயிரும். அப்ப அந்த குடிசைக்குள்ள தூக்கம் போயிடுச்சு அப்படின்னா, விடியிற வரைக்கும் நீங்க இன்னைக்காவது உங்களுக்கு தூக்கம் போயிடுச்சா, ஒரு மொபைல் ஃபோன கூட நீங்க பார்க்கலாம். டிவி பார்க்கலாம். இப்ப இரவு நேரத்தில டிவி பார்த்துக்கிட்டு தூக்கம் போயிடுச்சு. அதனால டிவி பார்க்க ஆரம்பிச்சேன், மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சேன், அல்ல புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வழியில. ஆனா எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில உங்களுக்கு மின்சாரம் கிடையாது, புத்தகம் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ இரவு நேரத்தில நீங்க நல்லா தூங்கணும். அப்பதான் இரவை கடந்து வர முடியும். இருட்டு. இரவு என்பது இருட்டு. அதனால இரவுல தூங்கல அப்படின்னா, நீங்க முழிச்சே தான் கிடப்பீங்க அந்த குடிசையில. வெளிலயும் வர முடியாது. எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க யாரையும் நீங்க தனியா விடியிற வரைக்கும் காத்து கிடக்கணும். தூக்கம் கலைஞ்சிருச்சு. இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்குது. நீங்க வளர்க்குற நாய் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா, உங்க தூக்கம் கலைஞ்சிரும். அப்புறம் விடியிற வரைக்கும் நீங்க முழிச்சிட்டே இருக்கணும். அதனால இரவு நேரத்தில் மிகவும் தூங்கி தூங்கி தான் இரவை கடந்து வரணும். இரவு நீண்ட நேரம். இரவு 7 மணியிலிருந்து ஆரம்பிச்சு, நீங்க தூங்க ஆரம்பிச்சா மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும், சில டைம்ல 6:30க்கு தான் விடியும். அப்போ 6 மணி வரைக்கும் நீங்க தூங்கிட்டே இருக்கணும். வெளியில எங்கேயும் போ முடியாது. எல்லாம் இருட்டா இருக்கும். 11 மணி நேரம் நீங்க படுத்து தூங்கிட்டே இருக்கணும். அப்போ இரவு அந்த 11 மணியை நீங்க கடந்து வரணும்னா, தூங்கியே கடந்து வரணும். அப்பதான் ஈஸி. நீங்க முழிச்சு உட்கார்ந்திருந்தீங்க, நாய் கத்திக்கிட்டே இருக்கு. நீங்க வளர்க்குற நாய் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்க முழிச்சிருவீங்க. இரவு 12 மணிக்கு கத்துது, 1 மணிக்கு கத்துது, அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்கு, தூங்க முடியல அப்படின்னா, இரவு மறுநாள் காலையில விடியிற வரைக்கும் நீங்க முழிச்சே இருக்கணும். அதனால உங்க தூக்கத்துக்கு இடையூறு செய்யாத உயிரினங்கள தான் நீங்க செல்லப்பிராணிகளா வளர்க்கணும். அது கத்திக்கிட்டு இருக்கணும். குரங்கெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா, சின்ன குட்டி குரங்குலாம் வளர்க்குறாங்கல்ல, டிவி, மொபைல்ல பார்க்குறோம். சமூக வலைதள ஊடகங்கள்ல. அதெல்லாம் பார்த்தா காய்ச்சி மூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கும். அத வேற கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குரங்க வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் குரங்க வளர்க்குறதில்ல. காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் டக்குன்னு அங்கே போகும், இங்கே உருட்டிட்டு கிடக்கும். குடிசையில் ஏறும். நீங்கள் எங்கே வளர்க்குறீங்க, கட்டி போட்டுருவீங்க. அது எதையாவது ஒன்று பண்ணி சத்தத்தை எழுப்பிட்டு இருக்கும். இந்த மாதிரி எந்தவித இடையூறுகளும் ஏற்படுத்தவே கூடாது. உங்களுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தினா தான் ஒரு குரங்கெல்லாம் வளர்க்க முடியும். குரங்கு எப்போவும் ரொம்ப பாசமானது. உங்கள் கூடயே ஒட்டிக்கிட்டு கிடக்கும். விடவே விடாது உங்களை விட்டுட்டு. அதை விட்டுட்டாலும் எங்கேயாவது மரங்கரம் ஏறி இல்லாத வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கும். அதனால் அதெல்லாம் அதனால் ஆனால் நமக்கு ஒரு செல்லப்பிராணி தேவை. இப்போ நாய் வளர்க்குற பாதுகாப்புக்கு தேவை. அதனால் அது கத்துனாலும் நம்ம பாதுகாப்புக்காக வளர்த்துட்ருக்கோம். எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் குற்றம்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க பட்டுட்டாங்க நிறைய. பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற தெளிவு மனிதர்களுக்கு வந்துவிட்டது. பிறருக்கு இடையூறு செஞ்சிங்கன்னா அந்த இடையூறு நமக்கும் தான் வரும். மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் தான் மற்றவங்களும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்போ தான் அமைதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ மனிதர்களால் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் மனிதர்களிடமிருந்து மனிதர்களை பாதுகாப்புக்காக நாயை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாயை இனிமேல் எதிர்காலத்தில் நாம் வளர்க்குறதுக்கு இன்றைக்கி வளர்க்குறதுக்கு காரணம், கடந்த காலங்களில் வளர்த்ததுக்கு என்ன காரணம், இந்த மனிதர்கள் திருடர்கள்
இது இந்த மாதிரி மனிதர்களிடமிருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்காக நாயை வளர்த்தாங்க. திருடர்களிடமிருந்து அது மாதிரி அந்நியர்கள் படையெடுத்து வருவாங்க, அவங்களுக்கு எதிராக நாயை வளர்த்தாங்க. அப்புறம் காடுகளில் வாழும்பொழுது பிற உயிரினங்கள் வந்து எப்போ வேணாலும் நம்மளை வேட்டையாட வரலாம், அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாயை வளர்த்தாங்க. வேட்டையாடுவதற்காக நாயை வளர்த்தாங்க. எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாயை வளர்க்க மாட்டாங்க. வேட்டையாடுவதற்காக நாயை வளர்க்க மாட்டாங்க. அப்புறம் மனிதர்கள் குற்றம் செய்ய மாட்டாங்க எதிர்காலத்தில். அப்படின்னா மனிதர்களிடமிருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்காக நாய்களை வளர்க்க மாட்டாங்க. அதுபோல் மனிதர்கள் எதிர்காலத்தில் படையெடுத்துலாம் வரமாட்டாங்க. அதனால் அதற்கு எதிராக மனிதரிடம் அந்த படையெடுத்து வருகிற அந்நியரிடமிருந்து மனிதர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாய்களை எதிர்காலத்தில் வளர்க்க மாட்டாங்க. நாய்களை வளர்ப்பதற்கு எதிர்காலத்தில் காரணங்களே இல்லை. நாய்களை வளர்த்திங்கன்னா அது நைட்டு கத்திட்டு கிடக்கும். கத்துனீங்கன்னா உங்கள் தூக்கம் கலைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். விடிகிற வரைக்கும் நீங்கள் முழிச்சு தான் கிடக்கணும். வேறு எதுவுமே அந்த இருட்டை கடந்து வருவதற்கு தூக்கம் தான் சரியானது. தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நரகம் தான். அதனால் உங்கள் தூக்கத்துக்கு இடையூறு தருகிற எந்த ஒரு செல்லப்பிராணியும் வளர்க்கக்கூடாது. ரொம்ப இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கிற ஒரு உயிரினம் எதுவாக இருக்கும்? ஒரு பூனை கூட இருக்கலாம். பூனை வந்து நீங்கள் கட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறதுலாம் இன்றைக்கி தான். எதிர்காலத்தில் எல்லோரும் குடிசையில் தான் இருக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது குடிசைக்குள்ளே ஒரு பூனையை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது பூனை அங்கங்கே போயிட்டு வரட்டும், உங்கள்கிட்டயும் வரட்டும். அது மாதிரி பூனையை வளர்க்கலாம். அது சுதந்திரமாக வாழணும், உங்கள்கிட்டயும் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பூனையை வளர்க்கலாம். பூனை வேறு ஏதாவது உயிரினம், வேறு ஏதாவது புறாக்களை வளர்க்கலாம். ஏதாவது ஒரு செல்லப்பிராணி உங்களுக்கு தேவை. ஈஸியாகவும் இருக்கணும். அதுக்கு நிறைய உணவும் கொடுக்க முடியாது. எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் வரப்போகுது. ஏன்னா இன்றைக்கி மின் மோட்டார் இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது. அதனால் நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணுறோம். உணவு பற்றாக்குறை இல்லை, அது உணவு தாராளமாக இருக்குது. அதனால் நாம் வந்து நாய்களை வளர்க்கலாம், எதை வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம். நம்மக்கிட்ட உணவு இப்போ ஏராளமாக இருக்குது. எதிர்காலத்தில் மனித உழைப்பின் மூலமாக தான் நீங்கள் உணவை உற்பத்தி பண்ணணும். எதிர்காலத்தில் நமக்கு வந்து நீங்கள் நாயெல்லாம் வளர்க்க முடியாது எதிர்காலத்தில். ஏன்னா நாயோட உணவு எது? மாமிசம், சோறு, உப்பு போட்டு சமைச்ச உணவோட தான் சாப்பிடும். காய்கறிகளை சாப்பிடாது. எதிர்காலத்தில் உங்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. இயந்திர அறிவுகளும் செயலிழக்க போகுது. எதிர்காலத்தில் உங்களுக்கு உப்பு கிடைக்காது, தானியங்கள் அரிசியெல்லாம் கிடைக்காது. அரிசி நோய்களை தரும் என்பதால் மனிதர்கள் அரிசியை உற்பத்தி செய்ய மாட்டார்கள். இப்படி மனிதர்கள் வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது நாய்களுக்காக மனிதர்கள் கொடுக்கக்கூடிய உணவு மனிதர்களிடம் இல்லை. மனிதர்கள் தாங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் பிறருக்கும் கொடுக்க வேண்டும், பிற உயிரினங்களுக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் விதி இருக்குது. அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். நீ மாமிசம் சாப்பிட மாட்டே, ஆனால் நீ யாருக்கும் மாமிசம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ சாப்பிட மாட்டே. நீ சாப்பிட்டா கொடு. நீ சாப்பிடாத ஒரு உணவை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் விதி இருக்குது. அது மாதிரி எதிர்காலத்தில் மனிதர்கள் எந்த உயிரினங்களை செல்லப்பிராணியை வளர்ப்பாங்கன்னா அதிக உணவை உட்கொள்கிற ஒரு செல்லப்பிராணியை வளர்க்க மாட்டாங்க எதிர்காலத்தில். ஏன்னா எதிர்காலத்தில் உணவுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக மாறும். உணவுக்காக அலைவாங்க. ரொம்ப சிக்கனமாக உணவு உண்ணணும். இன்றைக்கி இயந்திரங்கள் இருக்குது, விவசாய கருவிகள் இருக்குது. அதை வச்சு நம்ம ஏராளமான உணவுகளை உற்பத்தி பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி தாராளமாக நாய்களுக்கு கூட சாப்பாடு போடலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு. ஆனால் எதிர்காலத்தில் இந்த இயந்திரங்களே செயலிழந்துடும். மின்சாரம் கிடையாது, பம்பு செட்டு கிடையாது. கஷ்டப்பட்டு உங்கள் கையால் தண்ணியை இறைச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு செடிகளை வளர்த்து மரங்களை வளர்த்து அதுலேருந்து வருகிற உணவை சாப்பிடும்போது டெய்லி வந்து நாய்களுக்கெல்லாம் நிறைய உணவு உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கு நிறைய உணவு கொடுக்க முடியாது. அதனால் எதிர்காலத்தில் சின்ன சின்ன உயிரினங்களை தான் செல்லப்பிராணியாக வளர்ப்பாங்க எதிர்காலத்தில். இனிமேல் ஒரு 2040 அப்புறம் சிறிய வயிறு உள்ளது மாடெல்லாம் வளர்க்குறது கூட ரொம்ப கஷ்டம் எதிர்காலத்தில். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரப்போகுது. ஏன்னா மாடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வயிறாக இருக்கும். அதுக்கு தினமும் புல் இதெல்லாம் அதை போய் மேய்ச்சிட்டு கிடக்கணும். அதோட வயிறை நிரப்புற வரைக்கும் அது பின்னாடியே இருக்கணும். அப்போ மாடு மேய்க்கிறக்காக நம்ம ஒன்றும் பிறக்கலை, வாழணும்ல, நாம் வாழணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, மாடு ஒருவேளை வச்சுருந்தாங்கன்னா ஒரு மாடு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒரு மாடு, ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. 8 வயசுக்கு மேலே தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த நிலத்துக்குள்ளே ஒரு மாடு இருக்கலாம். 2, 3 மாடெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த நிலத்துக்குள்ளே அது தனது வயிற்றை நிரப்பி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையில் வாழப்போகிறோம்.